ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சிம்பிளாக ஒரு 1/2 kg வெனிலா கேக் செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ ஒரு ஹார்ட்டின் மோல்டு, ஒரு ரவுண்டு மோல்டு ரெண்டுமே எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஹார்ட்டின் மோல்டு மட்டும்தான் செய்ய போகிறேன். நாளைக்கு வந்து ரவுண்ட் மோல்டு செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 150 கிராம் மைதா, பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 5 கிராம், அதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எக்கை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். எக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சுகர் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா பீட் பண்ணிடணும். எக்கு போட்டு சுகர் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மைதாவும் சேர்த்து நல்லா பிளெண்டரில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போட்டுறணும். அதுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி ஸ்மூதியாக ஆனதுக்கப்புறமா வெண்ணிலா எசன்ஸும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயிலையும் ஊற்றிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் முடிஞ்சிடும். பேட்டர் ரெடி. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை மோல்டில் எடுத்து நம்ம ஸ்விட்ச் ஓவர் பண்ண போகிறோம். நான் ஒரு ஹார்ட்டின் மோல்டுலேயும் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் மோல்டுலேயும் ஊற்றிருக்கேன். ஸோ ஹார்ட்டின் மோல்டு வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன், ரவுண்ட் மோல்டு வந்து நாளைக்கு செய்ய போகிறேன். அதை நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் எடுத்து காமிக்கிறேன். ஹார்ட்டின் மோல்டு வந்து 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸில் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், சூப்பரான கேக் ஹார்ட்டின் மோல்டில் ரெடி ஆகிடுச்சு. இதை 3 லேயராக கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கீழே கட் பண்ணும்போது கொஞ்சம் தப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து அதை சரி பண்ணிடுவார். கொஞ்சம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் பள்ளமேடு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஈக்குவலாக ஓகே, க்ரீம் பண்ணும்போது சரியாயிடும். இருந்தாலும் அவர் எனக்கு எப்போயுமே ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அவர் சரி பண்ணிட்டார். அதுக்கப்புறமா நான் அந்த கேக்கை வச்சு இன்றைக்கி வந்து பிளாக் கரண்ட்டை ட்ரை பண்ணலான்னு அந்த க்ரஷ் இருந்துச்சு. பிளாக் கரண்ட் க்ரஷ் வச்சு சுகர் சிரப் வச்சு அதுக்கப்புறம் க்ரீம் வச்சுட்டு நல்லா வந்து செட் பண்ணிட்டேன் க்ரீமை. எனக்கு எப்போயுமே நான் சொன்ன மாதிரி எனக்கு மேலே பேர் எழுத வராது. ஸோ அதனால் நான் சிம்பிள் கேக் தான் எனக்கு செய்ய தெரியும். ஸோ அதான் செஞ்சேன். ஆனால் என் பொண்ணு, நான் இன்றைக்கி எழுதுகிறேம்மா, நான் ட்ரை பண்ணி நானாக எழுதுகிறேன் யூடியூப்பில் அப்படின்னு பார்த்து சொல்லி அவளாக ட்ரை பண்ணி எழுதுனா, ஒரு சின்ன ஒரு பேர் எழுதுனா அனன்யா அப்படின்னு. நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன், எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி ஏஞ்சல் வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த ஏஞ்சலுக்கு இன்றைக்கி 11th டே, இன்றைக்கி வந்து பொட்டு வைக்கிறோம். ஸோ அதுக்காக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேக்கை நாங்கள் ரெடி பண்ணுறோம். ஸோ அதனால் என் பொண்ணு பேர் எழுதுவோம்மா அப்படின்னு சொன்னான். நான் வேண்டாம்மா, நான் மேலே நானே டெக்கரேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவள் வந்து இல்லை, நான் பேர் எழுதி டெக்கரேட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்கிறான். ஓகே, அவளோட விஷயம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் விட்டாச்சு. இங்கே பாருங்கள், அழகாக அனன்யா மாய் அப்படின்னு எழுதிட்டா சூப்பராக. நிஜமாகவே எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க. கேக்கும் அனன்யா குட்டி கட் பண்ணிட்டாங்க.